சந்திரகலாவின் கதை முடிந்தது. கார்த்திக் செய்தது என்ன? சந்திரகலா ரவுடி மனைவியை மிரட்டி 100 சவரன் நகையை வாங்கி விடுகிறார்கள். இதை வீடியோவாக எடுத்த அந்த பெண் கார்த்திக்கிடம் கொடுக்கிறார்கள். அந்த வீடியோவை கார்த்திக் மயில்வாகனத்திடம் காட்ட, அந்த வீடியோவை பார்த்த மயில்வாகனம், சின்ன அத்தை என்ன வேலை செய்து இருக்காங்கன்னு பாத்தியா சகல, இந்த வீடியோவை காட்டி சாமுண்டீஸ்வரி அத்தையிடம் காட்டி சந்திரகலாவை வீட்டை விட்டு அனுப்பிவிடலாம் என்கிறார். ஆனால் கார்த்திக், இல்லை சகலை, வெறும் வீடியோ ஆதாரத்தை வைத்து சந்திரகலாவை குற்றவாளியாக நிரூபிக்க முடியாது. புதையல் நகையை திருடியதில் சிவனாண்டிக்கும் பங்கு இருக்கும் என்பதையும் நாம நிரூபிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் சிவனாண்டியும் சின்ன அத்தையும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் செய்கிறார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்கிறார். இதை கேட்ட மயில்வாகனம், சகல, நீ சொல்வது சரிதான். இருவரும் சேர்ந்து குற்றவாளிகளை சிக்க வைக்க ஒரு திட்டத்தை தீட்டுகின்றனர். இன்றைய எபிசோட்டில் முத்துவேல் மற்றும் சிவனாண்டி இருவரும் தேர்தலுக்காக வாங்கிய கடனை அடைப்பதற்காக திருடிய நகையில் 25 சவரன் நகையை விற்றுவிடலாம் என முடிவெடுக்கின்றனர். இது குறித்து பேசுவதற்காக சந்திரகலா, சிவனாண்டி மற்றும் முத்துவேல் ஆகியோர் ஒன்று சேர்ந்து ஒரு தோப்பில் சந்திக்கின்றனர். அங்கு நகையை கைமாற்றிக் கொள்ள அப்போது அதை மறைந்திருந்து வீடியோ எடுக்கிறார்கள் மயில்வாகனம். பிறகு சேட்டிடம் சென்று நகையை கொடுத்து, இது பூர்வீக நகை, அவசர தேவைக்காக கொடுக்கிறேன் என சொல்லி பணத்தை வாங்க இதையும் வீடியோவாக எடுக்கின்றனர். பணத்தை வாங்கி கொண்டு அனைவரும் அங்கிருந்து செல்ல முத்துவேல் தனது போனை சேட்டிடம் வீட்டில் மறந்து வைத்துவிட்டு செல்கின்றனர். இதையடுத்து கார்த்திக் சேட்டிடம் பணத்தை கொடுத்து அதன் நகைகளை வாங்க முத்துவேல் தனது போனை எடுக்க மீண்டும் அங்கு வர, அங்கு கார்த்திக் தீட்டிய திட்டம் என்ற உண்மையை தெரிய வருகிறது. இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப்போவது என்ன என்பது குறித்து அறிய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைய போலீசார் சந்திரகலாவை கைது செய்து அழைத்து செல்கின்றனர். அப்போது ஊர் மக்கள் அனைவரும், நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா? சொந்த அக்காவிற்கே எப்படி முன்னால் இப்படி துரோகம் செய்ய முடிஞ்சது என திட்ட சந்திரகலா எதுவுமே பேச முடியாதபடி ஜீப்பில் ஏறி செல்கிறார். இதையடுத்து காவல் நிலையத்திற்கு சந்திரகலாவை சிறையில் அடைக்கின்றனர். வீட்டில் நடந்த அனைத்து அவமானத்தையும் நினைத்து பார்த்து ஆத்திரப்படும் சந்திரா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் கார்த்திக் தான் என அவன் மீது கோபத்தில் இருக்கிறார். மறுபக்கம் வீட்டில் கார்த்தியை, இந்த வீட்டிற்குள் வரக்கூடாது, என் தங்கை இப்படி செய்வதற்கு காரணமே இந்த கார்த்தி தான். இதுக்கு முன் சந்திராவிற்கு இந்த திருட்டு புத்தி இல்லை. ஆனால் கார்த்திக் இந்த வீட்டிற்குள் வந்த பின் தான் இப்படி ஒரு எண்ணம் அவளுக்கு வந்து இருக்கு. எது எப்படி இருந்தாலும் கார்த்திக் இந்த வீட்டிற்குள் வரக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்போது ரேவதி, என்னம்மா மாற்றி மாற்றி பேசுறீங்க? நேற்று என்ன சொன்னீங்க? இந்த நகை கார்த்திக் எடுக்கவில்லை என நிரூபித்து விட்டு வீட்டிற்குள் வரட்டும் என சொன்னீங்க. இப்போ வரக்கூடாது என்று சொல்ல என்ன அர்த்தம்? அவருக்கு இந்த வீட்டில் இடமில்லை என்றால் நானும் வீட்டிற்குள் வரமாட்டேன். அப்படியே அவர் கூடவே சென்று விடுவேன் என்று சொல்கிறார். இதையடுத்து சாமுண்டீஸ்வரி கார்த்தியை வீட்டிற்குள் வர அனுமதிக்கிறாள். இதையடுத்து கார்த்திக் காவல் நிலையத்திற்கு சென்று சந்திரகலா மீது புகார் கொடுக்க, சந்திரகலா, டே டிரைவர், ரொம்ப சந்தோஷப்படாத, கூடிய சீக்கிரம் அந்த குடும்பத்தையே அழித்து காட்டுகிறேன் என சவால் விடுகிறார்.